உன்னோடு கூட பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருந்ததுன்னா நீ பயப்பட மாட்டேன். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லைன்னா உனக்குள்ள பயம் மட்டும் தான் மிஞ்சும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருந்தா உனக்குள்ள டிப்ரெஷன் இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்கும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லைன்னா மன மகிழ்ச்சி இருக்காது, மன அழுத்தம், டிப்ரெஷன் மட்டும் தான் இருக்கும். உனக்குள்ள பரிசுத்த ஆவியின் நடத்துதல் உனக்குள்ள இருந்தது அப்படின்னா பிரச்சனையை சந்திப்ப ஒருபோது தோற்று போக மாட்டேன். கர்த்தர் ஜெயத்தை தருவாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இருந்தோம் அவர் நடத்துதல் உனக்கு புரியல அப்படின்னா நீ சந்திக்க போற பிரச்சனையில் தோக்க மட்டும் தான் போற, ஜெயிக்க மாட்டேன். சோ உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கான முக்கியமான ஒரு பகுதி, ஒரு காரியம், ஒரு காரணம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ரெகுலரா உனக்கு வேணும். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிய நோய் என்ன தெரியுமா? ஆண்டவரே இது தாங்க, அது தாங்க, அந்த பிரச்சனை இதை சால்வ் பண்ணுங்க, இந்த பிரச்சனை இதை சால்வ் பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரேயரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உங்க ஆவியினுடைய நடத்துதல் வேண்டும். அவ்வளவு பேர் அதுக்காக ஜெபம் பண்றோம். இனிலிருந்து இது டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆகும். இனி தினம் ஜெபம், ஆண்டவரே ஒரு நொடியும், ஒரு செகண்டும், ஒரு நிமிஷமும், ஒவ்வொரு பாதைகளிலும், ஒவ்வொரு வழிகளிலும், ஒரு சூழ்நிலைகளிலும், ஒரு எதிர்ப்புகள் சந்திக்கும் பொழுதும், எல்லா நேரங்களிலும் ஆவியானவர் என்ன நடத்தது எனக்கு புரியணும். இதுக்காச்சும் டெய்லி ஜெபம். எப்ப தெரியுமா ஆவியானவர் பேசுறது புரியாது? உலகத்தான போல வாழ்ந்துட்டு இருக்கும்போது புரியாது, பாவத்துல வாழும் போது புரியாது, பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட்டா நடத்த இருக்கும்போது புரியாது. ஆனா நீ உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பா அவர் நடத்துதல் உனக்கு புரியதான் செய்யும். புரியாம ஒரு போது போகாது.